ஆந்திராவில் செம்மரம் வெட்டுவதற்காக சென்ற நபர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரியில் வீட்டின் பூட்டை உடைத்து 200 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. செம்மர கொள்ளையர்கள் நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றது ஏன்? ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி தென்னந்தியாலம் எஸ்பி நகரைச் சேர்ந்தவர் 62 வயதான சிட்டி பாபு. இவர் வேலூர் கொணவட்டம் போக்குவரத்து பணிமனையில் உதவி பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது உறவினர் ஒருவர் கடந்த 28ஆம் தேதி சென்னையில் உயிரிழந்து விட்டார். அந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக தனது குடும்பத்துடன் சிட்டி பாபு சென்னை வந்துள்ளார். அன்றைய தினம் மாலை அவரது வீட்டின் முன்பக்கமாக கோலம் போடுவதற்காக வந்த பணிப்பெண் வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ந்து போனார். இதுகுறித்து சிட்டி பாபுவுக்கு செல்போனில் உடனே தகவல் கொடுத்துள்ளார். பதறிப்போன சிட்டி பாபு தனது குடும்பத்துடன் அன்று இரவே வீட்டிற்கு திரும்பி வந்துள்ளார். வீட்டிற்குள் சென்று பார்த்ததில் பீரோக்கள் உடைந்து கிடந்தன. அலமாரியில் உள்ள பொருட்கள் சிதறி கிடந்தன. பீரோவுக்குள் இருந்த 200 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் போன்றவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதுகுறித்து ரத்னகிரி போலீசாருக்கு சிட்டி பாபு உடனே தகவல் கொடுத்திருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி, துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். தடயவியல் நிபுணர்கள் மற்றும் போலீஸ் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்த போலீசார் அப்பகுதியில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். சிட்டி பாபு வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கைரேகைகளை காவல்துறை குற்றவாளிகள் பதிவேட்டில் உள்ள கைரேகைகளுடன் ஒப்பிட்டு பார்த்ததில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்செடுத்த துத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஆடு திருடிய வழக்கில் கைதான ஐயப்பன் என்பவரது கைரேகையுடன் ஒத்துப்போனது. உடனே செஞ்சிக்கு விரைந்த போலீசார் ஐயப்பனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடமிருந்து வெள்ளி பொருட்கள், லேப்டாப், 10 சவரன் நகை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. அவரிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் கொள்ளை எப்படி அரங்கேற்றப்பட்டது என்ற தகவலும் தெரிய வந்துள்ளது. ஐயப்பன், அவரது கூட்டாளியான கண்ணதாசன் ஆகியோர் ஆந்திர மாநிலத்திற்கு செம்மரம் வெட்டுவதற்காக கடந்த 23ஆம் தேதி சென்றுள்ளனர். மரம் வெட்டும் இடத்தில் தகராறு ஏற்படவே இருவரும் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து திரும்பி வந்துள்ளனர். 23ஆம் தேதி ஆந்திர மாநிலத்திலிருந்து புறப்பட்டவர்கள் கடந்த 5 நாட்களாக வாலாஜா, ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் சுற்றித் திரிந்துள்ளனர். 28ஆம் தேதி மாலை சிட்டி பாபுவின் பூட்டப்பட்டிருந்த வீடு இவர்களின் கண்களில் பட அங்கு திருட முடிவு செய்திருக்கின்றனர். நள்ளிரவு வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற அவர்கள் 200 சவரன் நகைகள், வெள்ளி மற்றும் ரொக்கப் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு எஸ்கேப் ஆகியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஐயப்பன் மற்றும் அவரது கூட்டாளி கண்ணதாசன் இருவரும் கடலூர் சிறையில் இருக்கும்போது நண்பர்களாகியிருக்கின்றனர். ஜாமீனில் வெளியே வந்த அவர்கள் தொடர் கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே முக்கிய குற்றவாளியான கண்ணதாசனை பிடிப்பதற்காக கைது செய்யப்பட்ட ஐயப்பனை வைத்து போலீசார் போன் செய்திருக்கின்றனர். நகைகளை நாம் இருவரும் பங்கு போட்டுக் கொள்ளலாம், நேரில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போன் இணைப்பை துண்டித்துள்ளார் கண்ணதாசன். ஆனால் அதன் பிறகு சுதாரித்துக் கொண்டு தலைமறைவாகிவிட்டார். போலீசார் கண்ணதாசனை தேடி அவரது வீட்டிற்கு சென்றபோது போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வீட்டில் போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. கண்ணதாசனை கைது செய்வதற்காக ரத்னகிரி போலீசார் விழுப்புரம் மாவட்டத்தில் முகாமிட்டுள்ளனர்.